சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மாறிய முக்கிய தலைவர்கள் இதை பற்றி நாம் பார்ப்போம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அவர்களின் நம்பிக்கைக்குரியதாகவும் அதிமுகவின் முகாமாகவும் அறிவிக்கப்பட்டு வந்தார் செங்கோட்டையன். இவர்களுக்கு இடையே பார்த்தீர்களால் இவர்களின் இறப்பிற்கு பிறகு இபிஎஸ் பதவியேற்றார். அப்பொழுது அதாவது அந்த கட்சி செங்கோட்டையனுக்கான ஒரு கட்சியாக இருந்தது. இதனால் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைவதால் அவருக்கான ஆதரவு பழைய நிலைக்கு திரும்ப வரும் என்று நினைத்தார் செங்கோட்டையன். அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டுமென கூறி இபிஎஸ்க்கு 10 நாட்கள் கெடு விதித்தார். இதனால் ஆத்திரமடைந்த எடப்பாடி கட்சியின் உள் விவகாரங்களை பொதுவெளியிட்டார். என்னவென்று பார்த்தால் ஒரு சுறுபுறம் இருந்தாலும் கூட செங்கோட்டையனுக்கு அந்த ஒரு நோக்கமே இருக்கிறது. இவர்களின் இறப்பிற்கு பிறகு இபிஎஸ் பதவியேற்றார். அப்போதிலிருந்தே கட்சியில் செங்கோட்டையனுக்கான மனசு ஒரு புறம் இருந்தாலும் கூட சூழல் இருந்தது. தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு பதிலடியாக யாரை நியமிக்கலாம் என்று இபிஎஸ் தீவிர ஆலோசனையில் உள்ளார். இந்த நிலையில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த பதவி ஒதுக்கப்படுவதாக தகவல் வந்துள்ளது. பாஜகவிலிருந்தும் முக்கிய நபர் ஒருவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற கருத்து நிலவுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தனது வலுவான தடத்தை பதித்துள்ளார். அதாவது புதிய வேட்பாளரை அப்பகுதி மக்கள் ஏற்பார்களா என்ற தற்பொழுதைய கேள்விகளாக உள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வில் தீவிரம் காட்டி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செங்கோட்டையனுக்கு ஒரு புறம் சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான சூழலாக மாறுவார் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த காலம் சந்திப்போம்.